ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து தட்டைப்பயிர் வடை வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து தட்டைப்பயிர் வந்து நான் ஒரு 8 hours வந்து ஊற வச்சுருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கோங்க. இந்த தட்டைப்பயிர் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கிறேன். கூட வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாயை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று விட்டு இது குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேணுன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு பின்னாடி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரும் இது கூட சேர்த்து, அதுவுமே வந்து முழுசாக அரைக்கக்கூடாது. நம்ம வந்து பருப்பு வடைக்கெல்லாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சிட்டு காட்டுறேன். தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து உப்பு சேர்த்திட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். தண்ணி விடாமல் இதை வந்து நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வடைக்கெல்லாம் செய்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் இது கூடவே சேர்த்திக்கலாம். இது வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கூட வந்து மல்லித்தலை இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வர்ற மாதிரி நமக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி வந்து கையில் உருண்டை பிடிச்சி அப்படியே பெரிய விரலால் லைட்டாக அப்படி தட்டி மெதுவாக வந்து நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்திக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்திக்கிட்டேன். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விடலாம். இது இன்னும் நல்லா வேகணும், நல்லா கோல்டன் கலரில் மாறணும். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து பொறுமையாக திருப்பி விட்டுடலாம். இன்னொரு பக்கமும் வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் பொரிஞ்சதுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் கலரில் பொரிஞ்சிச்சு 2 பக்கமுமே. இப்போ வந்து நான் வந்து எடுத்துடுறேன். எண்ணெய் சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதுமே எடுங்க, அப்போ தான் கரெக்டாக வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்ம பருப்பு வடையில் எந்த மாதிரி எடுப்போமோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து எடுக்கணும். இப்போ வந்து எடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் இது வந்து மெதுவடை மாதிரியும் நடுவில் வந்து ஓட்டை போடலாம். இன்னுமே ஈஸியாக வேகும். இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மேலே நல்லா வந்திருக்கு. என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.